நாம இப்ப வீட்டுக்கு ஒன்னா போக வேண்டாம். அப்படி போனா சந்தேகம் வரும். நான் முன்னால போறேன். நான் சொன்னபடி நீங்க கோயில்ல நல்லா வேண்டிக்கிட்டு உங்க பையனை கூட்டிட்டு வாங்க. சரியா? சரிம்மா, போங்க. ஜனனி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பூங்கோத அன்னைக்கும் குழந்தை பிறக்கணும். அதுக்காக தான் இந்த விளக்கை ஏத்துறமா. அச்சோ, இந்தாங்கம்மா பத்ரம். ரொம்ப நன்றிமா. ஐயோ, விழுந்துட்டேன். சார், என்னாச்சு? ஐயோ, உங்களுக்கு ஒன்னும் அடிப்படலையே. அண்ணா, தண்ணி எடுத்துட்டு வாங்க. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இந்தம்மா. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, ஊனுருக உயிருருக தேந்தரும் தடாகமே மதி வருக வழினே. அடி ஒண்ணும் படல இல்லைங்க, பாத்து போங்க. வாழ்விலே பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. என்னங்க, நில்லுங்க. என்னங்க, ஏன் ஓடுறீங்க? நில்லுங்க. அட நில்லுங்க அண்ணா. உங்களை தாங்க நில்லுங்க. என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க சொல்றேன்ல. ஏங்க கார்த்திக், அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம். என்னாச்சு நீ? நீங்க பதட்டமா வரீங்க? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? கோயிலுக்கு வந்த கோவில் உள்ள ஒரு ஆளு எண்ணெயில வழுக்கி விழுந்துட்டாரு. நான் தூக்கி விட்டு உதவி பண்ணேன். அவர் என் பின்னாலேயே என்னங்கன்னு கூப்பிட்டுட்டே வராரு. நம்ம ஊருக்குள்ள வந்து அதுவும் என் தங்கச்சி ஒருத்தன் வம்புக்கு இருக்கிறானா? நீ போமா, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணே, பாத்துனே, ஏதாவது வம்பாயிட போகுது. அண்ணி, நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னங்க, உங்களை தாங்க. நில்லுங்க. ஏங்க, எங்க ஊர்ல வந்து எங்க ஊர் பொண்ணுங்களை கிண்டல் பண்றீங்க? ஏண்டா, என்ன தைரியம் உனக்கு எங்க ஊருக்குள்ள வந்து இப்படி பண்றதுக்கு? உனக்கு கண்ணாடி வேற தூக்கி போடுறான். பொண்ணு வண்டி வருது. கும்மா குத்துக்குறான். வண்டி யாரு இவனுங்க? எதுக்கு இப்படி நம்மள அடிச்சானுங்கன்னே தெரியலையே. பிரேம், என்னடா இப்படி ரத்தம் வருது? என்ன பிரேம், நான் உன்னை கோவில் முழுக்க தேடிட்டு வரேன். அதுக்குள்ள நீ இங்க வந்து யார்கிட்டயும் அடி வாங்கிட்டு நிக்கிற. யாரா உன்னை அடிச்சது? அந்த பொண்ணு இல்ல, அத பாக்கதாமா வந்தேன். அதுகிட்ட பேசுறதுக்குள்ள யாரோ என் முகத்துல துண்டை போட்டு அடிச்சிட்டாங்கம்மா. என்னடா நீ? நேத்துதான் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்ப யார்கிட்டயும் வந்து அடி வாங்கிட்டு நிக்கிறியடா?
ஏன்டா அந்த ஆண்டவன் உன்னை இப்படி கஷ்டப்பட வைக்கிறான்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நான் அந்த பொண்ணை பாத்துட்டேம்மா. சரி நீ வா டாக்டர் கிட்ட போலாம். போமா, டாக்டர் கிட்ட எல்லாம் வேண்டாம். டாக்டர்கிட்ட போனா ஊசி போடுவாங்க, தூங்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன விட்டுட்டு போயிடுவ. அம்மா இனிமே உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்டா. நீ ஊசி போட்டுக்கிட்டாதான் அம்மா உன்னை அந்த பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவேன். ஐ நிஜமாவா? ம், நான் எவ்வளவு ஊசி வேணாலும் போட்டுக்கிறேம்மா. எனக்கு அந்த பொண்ணை காமிச்சா அதுவே போதுமா. போலாமா? சரிப்பா வா வந்து கார்ல உட்காரு. கை கொடுங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் டே. அழகா நல்லா இருக்கீங்க. Thank you. அழகப்பண்ண போகாத அண்ணி, உங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க. வாங்க வாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you, ஹாப்பி Shweta. ஆனிவர்சரினா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. ஜிலேபி அத்தைக்கு ஆசீர்வாதம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க மாப்பிள்ளை. இந்தாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஜிலேபி இது உனக்கு தான் ஜிலேபி. இந்தா. அண்ணே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனே. மாப்பிள்ளை எந்திரிங்க 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 எந்திரிங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள். போது என்னம்மா மாப்பிள்ளை உங்களுக்கு. தேங்க்யூ. அண்ணி, உங்க கல்யாண நாளுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத பரிசு நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்தாங்க. என்னங்க பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு ஸ்வேதா. ஓகே. அம்மா இங்க பாருமா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். டிசைன் நல்லா இருக்குல்லம்மா? ஆமா அண்ணே, நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு சீக்கிரமே குட்டி பாப்பா பொறுக்கணும்னு அர்ச்சனை பண்ணேன். இந்தாங்க பிரசாதம். அண்ணி அண்ணி இன்னொன்னும் இருக்கு. நம்ம ஊர் வைத்தியர்கிட்ட கேட்டு வாங்கி அம்மன் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வந்தேன். இத தூங்குறதுக்கு முன்னால அடி வயித்துல தடவிக்கணுமா. சூடு போயிருச்சுன்னா சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைச்சிருமா. இந்தாங்க. என்ன வெண்ணிலா, சின்னதா ஒரு தைலம் பாட்டில கொடுத்து கிஃப்ட சிம்பிளா முடிச்சிட்ட. இது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ண கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட்?
சாமி படத்தோட செல்ஃப்ல வச்சுக்கோங்க. சாமி கும்பிடுறப்போ பாத்துக்கிட்டே இருங்க. இந்த வருஷம் நிச்சயமா அழகான குழந்தை பிறக்கும். ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நீதான் என் மனசு அறிஞ்சு எனக்கு ஒரு gift கொடுத்திருக்க. மத்தவங்க கொடுத்த கிஃப்ட விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே, அங்க பாரு. என்னடி இது? மஞ்சள் கயித்தை கையில கட்டிருக்கா? தெரியலடி. இரு, நான் இத போய் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஸ்வேதா இப்படி பண்ற? அப்புறம் நான் ஆசையா வாங்கி கொடுத்த நெக்லஸ ஹால்ல போட்டு வந்து அவ வாங்கி கொடுத்த 1.5 பொம்மைய வச்சு ரசிச்சு வர பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அறிவில்ல உனக்கு? அது என்ன 1.5 பொம்மையா? என் மனசுல இருக்கிற ஏக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா எனக்காக எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்திருக்கா. அத போய் உடைச்சிட்ட. நீ மனசுல நினைச்சது எதுவுமே நடக்காது. உனக்கு நல்லது நடக்கவே நடக்காது. நீ நல்லாவே இருக்க மாட்ட. போ, இதை எடுத்துக்கிட்டு போ. என்னாச்சு பூங்குத? என்னம்மா? அம்மா பாருங்கம்மா, வெண்ணிலா கொடுத்த பொம்மைய நான் ஆசையா ஒரு செகண்ட் ரசிக்கிறதுக்குள்ள அதை தூக்கி உடைச்சிட்டாமா இவன். இவளை எப்படி விலகுவா? அறிவு கட்டவா, அறிவு கட்டவா. ஏய், அமைதியா இரு. உனக்கு திருப்பி திருப்பி சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு கோவம் வந்தா என்ன செய்யறோம் ஏது செய்யறோம்னே புரிய மாட்டேங்குது. கோவம் இப்படி உன் கண்ணை மறைச்சா எதையுமே சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நல்ல நாள் அதுவுமா அவளை அழ வச்சு வேடிக்கை பாக்குறேன். என்ன ஸ்வேதா இது? இங்க பாரு, நீ செய்யற பெரிய பெரிய விஷயம் எதுவுமே கண்ணுக்கு படுற மாதிரி இல்ல. வெண்ணிலா பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாரையும் கவருது. ஏன் இப்ப பூங்கோத விஷயத்துல பாத்திருப்பியே? நீங்க சொல்றது புரியுது அத்தை. ஐம் சாரி அண்ணி. நான் பண்ணது உங்க மனசு புண்படுத்திடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பரவாயில்ல ஸ்வேதா, விடு. நான் அதை மறந்துட்டேன். நான் அவளை கோமா பேசிருக்க கூடாது. ஏதோ ஆதங்கம் கோமா பேசிட்டேன். வருத்தப்படாத பூங்கோத. உன்னோட நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்னாச்சு ஸ்வேதா? உள்ள வேகமா போன, இப்படி முகம் வாடி வந்திருக்க? எல்லாம் அந்த சனியும் பிடிச்ச வெண்ணிலாவால வந்த வெனடி. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த நல்ல பேரும் கிடைக்க போறது இல்ல. எப்போ பார்த்தாலும் எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. இதை விடுங்க. அவ கையில பாத்தீங்களா மஞ்சள் கயித்தை சுத்தி இருக்கா. அது எப்படி வந்துச்சு?
அவ முந்தானில முடிஞ்சு வச்சிருந்தாலே அந்த தாலி கயிறாது. தெரியலடி, ஒருவேளை முத்தரசன் சார் கட்டி விட்டுருப்பாரோ என்னமோ. கார்த்தி, அவன் யாரா இருப்பான்? இதுக்கு முன்னாடி அவனை பார்த்ததே இல்லையே. அவனை அப்படியே விட்டுற கூடாதுன்னு. இன்னும் 4 சாத்து அப்படியே வாயிலே சாத்தி இருக்கணும்னு. அட விடு கார்த்தி, இப்ப நம்ம கொடுத்துருக்கிற அடிக்க அவன் இந்த பக்கம் வரவே மாட்டான். துண்டை காணும் துணியை காணும் ஓடி இருப்பான். அண்ணே அங்க பாருங்கண்ணே, அவன் இங்கே வந்துட்டானே. அட பாவி, போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப்ல சீல் குத்துற மாதிரி மூஞ்சி முழுக்க கும்மாங்குத்தா குத்திருக்கோம். அதையும் மீறி தைரியமா இங்க வந்திருக்கானே அவனை. என்னப்பா இங்கேயே நின்னுட்ட? உள்ள வாப்பா. இதுதான் கௌதம் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வீடு. வா. இவன் தாங்க என் பையன் பிரேம். பிரேம், இவங்கதான் கௌதமோட மாமியார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. இவர்தான் இவங்களோட மூத்த மகன். இந்த மொத்த சொத்துக்கும் வாரிசு. வணக்கண்ணே. தம்பி என்ன இந்த காலத்துல இவ்வளவு பணிவான பையனா? ஆமா, தலையில என்ன அடிபட்டிருக்கு? கோயில்ல நான் வழுக்கி விழுந்துட்டேன். ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போனேன். அப்ப யாரோ 2 பேரு என்ன தப்பா நினைச்சு அடிச்சிட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு முகத்தை கூட சரியா பார்க்க விடல. நிமித்து கூட பார்க்க விடாம போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. உங்க வேலை தானே. சரிங்கம்மா, கூட்டிக்கிட்டு போங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்கம்மா. வா பிரேம், ரூமுக்கு போலாம். நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கீங்களா? ஆமாங்க. கோயில்ல என்ன தூக்கி விட்டீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லதான் உங்க பின்னாடியே வந்தேன். நீங்க என்னடான்னா பயந்து வேகமா போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லங்க, என்னால உங்களுக்கு அடிபட்டுடுச்சு, மன்னிச்சிருங்க, தப்பா நினைக்காதீங்க. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது என்னவோ தெரியலைங்க. பிரேம், வாப்பா போலாம்.